ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற சிலபஸ்க்கு கீழே தமிழில் கடித இலக்கியம், நாட்குறிப்பு, ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மு வரதராசனார், பேரறிஞர் அண்ணா தொடர்பான செய்திகள். அந்த சிலபஸில் நமக்கு ஜவஹர்லால் நேருடைய கடிதத்திலிருந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார் அப்படின்னா நூல்கள். நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார்? நூல்கள். ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா உத்தராஞ்சல். நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தராஞ்சல். உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்தவர் நேரு. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்தவர் நேரு. அடுத்த ஒரு பொறுத்துக. சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார். பிறர் தாழும்படி நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் கடுவெளி சித்தர். 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்று கூறியவர் நேரு. சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை என்று கூறியவர் முத்துராமலிங்க தேவர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார். பிறர் தாழும்படி நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் கடுவெளி சித்தர். 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையினை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்று கூறியவர் நேரு. ஆன்சர் பி. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவர் நேரு. புத்தகம் வாசிப்பதை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவர் நேரு. இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். இப்போ அந்த கடிதத்தை நம்ம பார்க்கலாம். மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம். நமது இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களுள் ஒருவர் ஜவஹர்லால் நேரு. நம் நாடு விடுதலை பெற்ற பின் முதன்மை அமைச்சராக பொறுப்பேற்றார். அவருடைய அன்பு மகள் தான் இந்திரா காந்தி. 1922ஆம் ஆண்டு முதல் 1964ஆம் ஆண்டு வரை 42 ஆண்டுகள் தம் மகளுக்கு கடிதங்கள் எழுதி கொண்டே இருந்தார். எப்போ எழுதிட்டு இருந்தார், எத்தனை வருஷம் அப்படின்னா 1922லேருந்து 1964 வரைக்கும் 42 ஆண்டுகள் தன் மகளுக்கு கடிதம் எழுதி கொண்டே இருந்தார். நேரு வெளிநாட்டுக்கு சென்ற பொழுதும் இந்தியாவில் இருந்தபோது மகளுக்கு கடிதங்கள் எழுதினார். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுதும் கூட அவர் கடிதம் எழுதுவதை நிறுத்தவே இல்லை. தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி சேர்ந்தபோது அவர் எழுதிய கடிதம் இது. இப்போ நம்ம பார்க்குற கடிதம் தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு நேரு எழுதிய கடிதம். விஸ்வபாரதி கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் உள்ள சாந்தி நிகேதன் அப்படிங்கிற இடத்தில் உள்ளது. அந்த கடிதத்திலிருந்து ஒரு பகுதி தான் நம்முடைய பாடமாக தரப்பட்டுள்ளது. விஸ்வபாரதி கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் உள்ள சாந்தி நிகேதன் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை 1935 பிப்ரவரி 22 எழுதுறாரு. எங்கேருந்து எழுதுறாரு? அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை 1935 பிப்ரவரி 22. அவருடைய மகளை இந்திரா காந்தி எப்படின்னு செல்லமாக அழைக்கிறார் அப்படின்னா இந்து, செல்ல மகள் இந்து அப்படின்னு எழுதியிருக்காரு. சிறைச்சாலையில் நான் நலமாக இருக்கின்றேன். கிருபாலினியின் உதவியுடன் படிக்க வேண்டிய பாடங்களை நீ முடிவு செய்து விட்டாய் போலும் மகிழ்ச்சி. இப்படி பேராசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கலந்துரையாடுவது நல்லது. வகுப்பில் உட்கார்ந்து பாடங்களை கேட்பதனை விட இந்த அணுகுமுறை நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கும்போது அதுதான் நிலைமை. வகுப்பறையில் நடக்கும் உரையாடல்களுக்கு நான் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆசிரியர்களை தனியாக சந்தித்து உரையாடுவோம். அந்த உரையாடல் எங்களுக்கு வளர்ச்சிக்கு பெரிதும் பயனுடையதாக இருந்தது அப்படின்ட்டு நேரு சொல்கிறாரு. கேம்பிரிட்ஜில் அவர் படிச்சுட்டு இருக்கும்போது ஆசிரியர்களை சந்தித்து கலந்துரையாடுவோம், அந்த வளர்ச்சிக்கு அது எங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பயனுடையதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. நீ படிக்கும் சாந்தி நிகேதனில் இத்தகைய நடைமுறை இருக்கிறதா என்பது தெரியவில்லை. இல்லாவிட்டால் என்ன? ஆசிரியர்களை சந்தித்து உரையாடும் பழக்கத்தை நீ கடைப்பிடி அப்படின்னு சொல்கிறாரு. நீ வாசிப்பதற்காக அவ்வப்போது புத்தகங்களை நான் அனுப்பலாமா என்று கேட்டிருந்தேன். நீயும் அனுப்ப சொல்லி எழுதியிருந்தாய். எப்படிப்பட்ட புத்தகங்களை அனுப்புவது அப்படிங்கிறதான் தெரியல. அதே மாதிரி சொல்கிறாரு. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது, வெறுப்பை உண்டாகும். அது மட்டுமன்று எந்த புத்தகத்தை வாசிக்கவும் ஆசை வராது. முன்பு எல்லாம் நம்முடைய பாட புத்தகங்களும் தேர்வுகளும் இப்படி வெறுப்பு உண்டாக்கும் விளைவை செய்தன.
ஷேக்ஸ்பியர், மில்டன் முதலியோர் எவ்வளவு அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள்னு சொல்கிறாரு. புத்தகம் வாசிக்கிறத வந்து ஒரு கடமையாக ஆக்கக்கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா புத்தக வாசிப்பு என்பது என்ன தராதுன்னா மகிழ்ச்சியை தராது, வெறுப்பை தான் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு வந்து அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஷேக்ஸ்பியர், மில்டன் அவங்க 2 பேரும் எவ்வளவு அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புத்தகம் பிடிக்கும். குழந்தையாக இருக்கும்போது ஒரு வகை புத்தகம் பிடிக்கும், இளைஞராக இருக்கும்போது ஒரு வகை புத்தகம் பிடிக்கும். வயதாக விருப்பம் மாறும். உனக்கு என்ன புத்தகம் வாசிக்க பிடிக்கும் என்று சொல். உனக்கு கவிதை வாசிக்க பிடிக்குமா, அல்லது வரலாறு, நாடு, பொருளாதாரம் போன்ற புத்தகங்களை பிடிக்குமா? உனக்கு ஈடுபாடு தெரிந்த பின் எந்த புத்தகம் வாசிக்கலாம் என்பது குறித்து எனக்கு எழுதுவேன். உன் மீது புத்தகங்களை திணிக்க நான் விரும்பவில்லை. அதே மாதிரி சொல்கிறாரு. சில புத்தகங்களை பற்றி சொல்வார், சில புத்தகங்கள் பற்றி நான் பேசவும் சொல்கிறார். பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை. இது கூட கொஸ்டின் கேட்பாங்க, யாருடைய புத்தகங்கள் சுவையானவை அப்படின்னு நேரு சொன்னார் அப்படின்னா பிளேட்டோவின் புத்தகங்கள் வந்து சுவையானவை, சிந்தனையை தூண்டுபவை அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கிரேக்க நாடகங்கள் வந்து நம்ம ஆர்வத்தை தூண்டுபவை, அவை சுருக்கமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். எந்த நாடகங்கள் ஆர்வத்தை தூண்டுபவை அப்படின்னா கிரேக்க நாடகங்கள் வந்து ஆர்வத்தை தூண்டுவது, அது சுருக்கமாகவும் இருக்கும், வாசிக்கவும் எளிதாகவும் இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி காளிதாசருடைய சாகுந்தலம் நாடகம் வந்து வாசிக்க வேண்டிய நூலாக நேரு எதனை சொல்கிறார் அப்படின்னா காளிதாசரின் சாகுந்தலம் நாடகம் வந்து வாசிக்க வேண்டிய நூல் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் அப்படிங்கிற நூல் வந்து உலகில் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியும் ஒரு சிறந்த நூல் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பெர்னாட் ஷாவின் பல நூல்கள் வந்து வாசிக்க தகுந்தவை அப்படின்னு சொல்கிறாரு. பெர்னாட் ஷாவுடைய நூல்களும் பலது வாசிக்க தகுந்தது. அதே மாதிரி எனக்கு மிகவும் பிடித்தவர் யாருன்னா பெட்ரட் ரசல். அவருடைய ஆங்கிலம் அருமையானது, அறிவார்ந்த எழுத்து அவருடையதுன்னு சொல்கிறாரு. நேருவுக்கு மிகவும் பிடித்தமானவர் யாருன்னா பெட்ரட் ரசல். அவருடைய ஆங்கிலம் வந்து மிகவும் அருமையானது, அறிவார்ந்த எழுத்து உடையது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தனியொரு மனிதனின் பட்டறிவு மிகவும் குறுகியது. புத்தகங்களில் மனிதர்களில் ஏராளமான பட்டறிவு சிந்தனைகள் அடங்கியுள்ளன. அவற்றை வாசிக்கும் போது நாம் வசிக்கும் சிறு மூலையிலிருந்து வெளியேறுகின்றோம். மலை மீது ஏறி நின்று இதுவரை பார்க்காத உலக காட்சிகளை பார்க்கும் உணர்வை பெறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மகள் இந்திராவுக்கு வந்து நேரு கடிதம் எழுதியிருக்காரு. புத்தகங்களை பற்றி தான் இதில் சொல்லியிருக்கிறாரு. கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம். ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறவர் ஆங்கில நாடக ஆசிரியர். மில்டன் அப்படிங்கிறவர் வந்து ஆங்கில கவிஞர். பிளேட்டோ அப்படிங்கிறவர் வந்து கிரேக்க சிந்தனையாளர். காளிதாசர் அப்படிங்கிறவர் வடமொழி நாடக ஆசிரியர். டால்ஸ்டாய் வந்து ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெர்னாட் ஷா வந்து ஆங்கில நாடக ஆசிரியர். பெட்ரட் ரசல் அப்படிங்கிறவர் வந்து கல்வியாளர், சிந்தனையாளர். அல்மோரா சிறை எங்கே இருக்குது? உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்குது. அல்மோரா சிறை வந்து உத்தராஞ்சலில் இருக்குது. கிருபாலினிங்கிறவர் விஸ்வபாரதியில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர். விஸ்வபாரதி கல்லூரி எங்கே இருக்குது? மேற்கு வங்காளத்தில் உள்ள சாந்தி நிகேதனில் வந்து இருக்குது விஸ்வபாரதி கல்லூரி. அதாவது நேரு இந்திரா காந்தி படித்த கல்லூரி வந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சாந்தி நிகேதனில் இருக்குது. சிறைச்சாலை அல்மோரா சிறைச்சாலை, நேரு இருந்த சிறைச்சாலை வந்து உத்தராஞ்சலில் இருக்குது. அதே மாதிரி யாருடைய புத்தகங்களை அவர் சிந்தனையை தூண்டுபவைன்னு சொல்கிறாரு? பிளேட்டோவினுடைய புத்தகங்களை வந்து சிந்தனையை தூண்டுபவை அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கிரேக்க நாடகங்கள் வந்து நம்முடைய ஆர்வத்தை தூண்டுவது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியும் அப்படிங்கிற நூல் வந்து உலகின் தலைசிறந்த நூல்களில் ஒன்று அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நேருவுக்கு மிகவும் பிடித்தமானவர் யார்? பெட்ரட் ரசல் அப்படிங்கிறவர் நேருக்கு மிகவும் பிடித்தமானவர். அதே மாதிரி புத்தகங்கள் என்ன சொல்கிறாரு? அது வந்து 1000 முகங்கள் இருக்குது, 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழவும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. புத்தக படிப்பு வந்து அவசியம் அப்படின்னு சொல்கிறாரு.